our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 55:22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்த வசனத்தின்படி நம்முடைய எல்லா விதமான பாரங்களையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம் பாரங்களை சுமக்க, நம்மை ஆதரிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் இன்று அநேகர் தங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களையும் தாங்களே சுமந்து கொண்டு மிகவும் வேதனைப்பட்டு கண்ணீரில் வாழ்கிறார்கள். மனுஷன் பாரம் சுமந்து தவிக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு துயரம், துக்கம். யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் தன்னுடைய பாரம் இறங்குமே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பாரத்தை யார் மேல் இறக்கி வைப்பது என்று அறியாத ஜனங்கள் ஒவ்வொருவரிடமாய் சென்று தங்களுடைய பாரத்தையும் கவலைகளையும் இறக்கி ஆறுதல் பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரமான உலகத்தில் மற்றவர்களுடைய துயரங்களை யார் உட்கார்ந்து அமைதியாக கேட்கிறார்கள்? யாருமே மற்றவர்களை கவனிப்பதாகவோ அல்லது பொறுப்பெடுப்பதாகவோ தெரியவில்லை. இன்னும் சிலர் உன் வியாதிக்கு நீயே காரணம், நீயே குற்றவாளி, நீயே அநியாயக்காரன் என்று குற்றஞ்சுமத்தி இன்னும் அதிகமான துயரத்துக்குள்ளாக்கி விடுகிறார்கள். கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும்போது நம்முடைய மனச்சுமை இறங்குகிறது, உள்ளத்தில் பெரிய விடுதலை உண்டாக்குகிறது. மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு வாக்கு பண்ணி, நான் ஒருபோதும் உன் காலை தள்ளாட ஒட்டேன் என்று உறுதிமொழி அளிக்கிறார். பழங்காலத்து கதை ஒன்று உண்டு. ஒரு கிராமத்தான் தலையிலே ஒரு பெரிய புல்கட்டோடு கூட படகிலே ஏறி அமர்ந்தான். கொஞ்ச நேரம் பிரயாணம் பண்ணின போது படகோட்டி அவனை திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீதான் படகில் ஏறிவிட்டாயே, ஏன் தலையிலே சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறாய்? படகிலே அதை இறக்கி வைக்க வேண்டியதுதானே என்று கேட்டான். அதற்கு அந்த கிராமத்தான் படகோட்டியை பார்த்து, ஐயா, நீங்கள் தயவு கூர்ந்து என்னை படகிலே ஏற்றி கொண்டீர்கள். புல்கட்டையும் இறக்கி வைத்தால் உங்களுக்கு தண்டு வலிக்க கஷ்டமாயிருக்குமே என்றான் தாழ்மையோடு கூட. அதை கேட்ட படகோட்டிக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. கர்த்தர் ஒரு பெரிய சுமை தாங்கி, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இப்போதும் கூட நம்முடைய கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் யாவையும் சுமக்கும்படி ஆவலுள்ளவராய் இருக்கிறார். நாம் சில நேரங்களில் நம்முடைய சுய ஞானத்தின் மீது சாய்ந்து கொள்கிறோம். சில நேரம் மற்றவர்களுடைய ஆலோசனைகள் பெரிதாய் பேசப்படுவதால் அவற்றை பின்பற்றுகிறோம். அவை தவறாக போகும் பட்சத்தில் தேவையில்லாத மன அழுத்தம், தோல்வி, பயம் இவற்றில் சிக்கி மனம் சோர்ந்து போகிறோம். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வில் நீங்கள் அக்கறை கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை தேவனை விட்டு விலகி கவலை கடலில் மூழ்கிவிடும். அனைத்தையும் நீங்களே கையாள முயற்சிக்கும் போது உங்கள் இருதயம் தளர்ந்து போகும். எனவே மன அழுத்தத்தினால் தவிப்பதற்கும் கவலைப்படுவதற்கும் பதிலாக உங்கள் பிரச்சனைகளை தேவன் சரியாக்குவார் என்று நம்பி அவருடைய கரங்களில்
பாதையில் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் காரியம் வாய்க்கும்படி அவர் தமது தயவை அனுப்புவார். அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர். வாழ்க்கையில் மன அழுத்தங்களும் கவலைகளும் சிறிது நேரம் நினைக்கும் போது எதுவும் தெரியாது. ஆனால் அவைகளை அதிக நேரம் சிந்திக்கும் போது அவை வலிக்கத் தொடங்குகிறது. நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களாகில் நீங்கள் முடங்கி போவீர்கள். பிரியமானவர்களே, கவலைகள் உங்கள் கழுத்தை நெரிக்காமல் பார்த்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. உங்கள் மன அழுத்தங்களை விட்டுவிடுங்கள். உங்களால் முடிந்தவரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே ஒவ்வொரு இரவும் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மாநகரின் மேல் குண்டுகள் அளவில்லாமல் வீசப்பட்டது. அபாய சங்குகள் ஒலிக்கும் போது அந்த தேசத்தின் குடிமக்கள் யாவரும் பயந்து ஓடிப்போய் பதுங்கும் குழியிலே போய் படுத்துக் கொள்வார்கள். ஆனால் அங்கே ஒருவர் மாத்திரம் நிம்மதியாய் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். மற்றவர்கள் அவரை பார்த்து, இந்த சூழ்நிலையில் உன்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் சங்கீதம் 121:4 வாசித்தேன். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் உறங்காமல் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அவர் விழித்து கொண்டு இருக்கும்போது நானும் வீணாய் விழித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே என்னை அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு நிம்மதியாய் தூங்கிவிட்டேன் என்றார். பிரியமானவர்களே, உங்களை காக்கிறவர் உறங்கார். உன் கவலைகளை எனக்கு தா, உன் பாரத்தை எனக்கு தா, நான் அவைகளை சுமக்கிறேன் என்று அவர் அன்போடு கேட்கிறார். கர்த்தர் உங்களுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் ஏற்கனவே சுமந்திருக்கும் போது நீங்கள் வீணாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் மேல் அவைகளை வைத்துவிட்டு இளைப்பாற கற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தாவீது பேசுகிற விசுவாச அறிக்கையை பாருங்கள். எல்லா பாரத்தையும் கவலையையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு நிம்மதியாய் பெருமூச்சு விட்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் பிரச்சனைகள் அனைத்தும் உமக்கு தெரியும். இப்போதும் கூட என்னால் தாங்க முடியாத எல்லா பாரங்களையும் கவலைகளையும் உம்முடைய பாதத்திலே முற்றிலுமாக சமர்ப்பித்து விடுகிறேன். எப்படியாவது என் பாரத்தை தலைகீழாய் மாற்றி போடும். இந்த மன அழுத்தத்திலிருந்து நீர் என்னை விடுவித்து நான் எப்போதும் சமாதானத்துடன் வாழ வழி செய்தருளும். நீரே ஞானத்தின் ஆதாரம். என் பிரச்சனைகளுக்கு உமது ஞானத்தின் மூலம் ஒரு தீர்வை உருவாக்கியருளும். என்னை நெருக்கி ஏவுகிற பாரங்களை என்னை விட்டு நீக்கியருளும். நீர் நிச்சயம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி என்னை தாங்கி ஆதரிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தை மற்றவருக்கு சொல்லுகிற கருவியாய் என்னை பயன்படுத்தும். தேவையில் இருப்பவர்களிடம் நான் ஆறுதலாகவும் அன்பாகவும் இருக்கும்படி என்னை மாற்றியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.